அன்பார்ந்த சிரிப்பொலி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே லவ் பண்ணுங்க, எல்லாரையும் லவ் பண்ணுங்க, சுதந்திரமா லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ்க்கான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் உங்க அன்பு தோழி கார்த்திகா வந்துட்டேங்க. இன்னைக்கு காதலர்கள் மட்டும் இல்லைங்க, திருமணமானவர்கள் கூட எனக்கு தொடர்பு கொண்டு உங்க காதல் வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல பேச போற ஃபர்ஸ்ட் லக்கி கலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கா வீட்டுல? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஆலங்கோட்டையில இருந்து கலையரசன். கலையரசன், எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப நாள் ஆச்சு? ஆமா மேடம், கொஞ்சம் பிரேக் விட்டு வரலாம்னு. சூப்பரா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் கேட்டோன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். கலையரசன், எப்படி போயிட்டு இருக்கு இந்த நாள்? நான் ஜாலியா போயிட்டு இருக்கேன் மேடம். இனிய நாள் ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். சரி கலையரசன், சொல்லுங்க மேடம். பார்க்காத சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் உங்களை பத்தின டீடைல்ஸ். நீங்க சொல்லுங்க, உங்களோட காதலியோட பெயர். காதலோட பேர் வேண்டாம் மேடம், மேரேஜ் ஆகுது இல்ல, நான் கண்டிப்பா சொல்லுவேன் மேடம். என்னது புரியல? என்ன சொல்றீங்க? புரியல. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆகுது இல்லன்னா கண்டிப்பா அவங்க பேர் சொல்லலாம். ஓ, அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே ஓகே. எப்படி விட்டீங்க? என்ன மேடம் பண்றது? நம்ம பொருளை வேற ஒருத்தவங்க தட்டிட்டு போக விடலாமா? விட்டாச்சா, அதனால மறந்துடலாம் அந்த பொருளை. அதோட பெட்டரா கிடைக்கும், அதோட பெட்டர் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே கலையரசன், இப்போ உங்களுக்காகவும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துகிட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் காலர் கலையரசனுக்காக அந்த காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சா? ஆண்டி, இப்போ நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். யாருங்க? சொல்லுங்க, பேர் சொல்லுங்கம்மா. என்ன உங்க லைன்ல எதுவும் டிஸ்டர்பன்ஸா? சொல்லுங்க. உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். ஓகே, நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணுங்களே அட்லீஸ்ட். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் பேர் கார்த்திக். கார்த்திக். ஆமா. எங்க இருந்து பேசுறீங்க கார்த்திக்? மேடம் சேலம் மாவட்டம், எடப்பாடி. எப்படி இருக்கீங்க கார்த்திக்? சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணன்றதுக்கான ஆன்சர் பண்றீங்க. ஓகே, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கும் சொல்லுங்க. கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கார்த்திக், ஹலோ, என்ன ஆச்சு? சுதந்திர தினம்ன்றதுனால எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசுறது கூட ஃப்ரீயா பேசலாமே, பேச மாட்டேங்கிறீங்களே. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இப்போ உங்களுக்காக வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துகிட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட்டி இடைவேளையை தொடர்ந்து சிரிப்பு மலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க அன்பு தோழி கார்த்திகா. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, என் தம்பி வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிட்டான்னு. நான் சொன்னேன், அச்சோ என்ன அவளுக்குன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாரா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அப்படியே ஒண்ணு அவனுக்கு திருமணம் கூட ஆகலையேன்னாரு. ஓகே, அப்படின்னா திருமணமானவங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறீங்களா என்ன? பரவாயில்லங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திருமணமானவர்கள் மட்டும் இல்லைங்க, காதலர்கள் கூட எனக்கு தொடர்பு கொண்டு உங்க காதல் வாழ்க்கையில இதே மாதிரி காமெடி நடந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இப்ப நம்ம ஷோல பேச போறேன், காலை பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம் மணி பேசுறேன் மேடம். பேர் என்னங்க? மணிங்க. மணி, எங்க இருந்து பேசுறீங்க மணி? நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க மேடம். எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? சரி, 66வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் மேடம். உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரி மணி, சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? திருமணம் ஆயிடுச்சு மேடம். திருமணம் ஆயிடுச்சுங்களா? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? என்ன மேடம்? அரேஞ்ச் மேரேஜ் மேடம். அரேஞ்ச் மேரேஜ்ங்களா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா? இல்ல மேடம், மேரேஜ் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ் இல்லன்னு. சரி நீங்க சொல்லுங்க, திருமணம் ஆகி எவ்வளவு நாட்கள் ஆகுது? அதெல்லாம் இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். சரி, எவ்வளவு நாட்கள் ஆகுது திருமணம் ஆகி? திருமணம் ஆகி 3 ஆண்டுகள் ஆகுது மேடம். ஓகே, 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல ஏதாவது மறக்க முடியாத நகைச்சுவை சம்பவங்கள் நடந்திருக்கா வீட்ல? நான் மறக்க முடியாத, எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்தது, அதான் மேடம் மறக்க முடியாது. நான் நகைச்சுவை சம்பவம் கேட்டேன், சந்தோஷமான நிகழ்ச்சியை சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இப்போ உங்களுக்காக வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துகிட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸ் காலருக்காக அந்த வண்டர்ஃபுல் காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், தாகிர் பேசுறேன் மேடம். தாகிர். பேர் என்னங்க?
அப்தாஹிர். அப்தாஹிர். அப்தாஹிர் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். ராமநாதபுரம் மாவட்டம். வீட்ல யாரெல்லாம் இருக்குது? வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்களா? சரி, வீட்ல இருக்க எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? திருமணம் ஆகிடுச்சுங்களா இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, பண்ணிக்கிறேன். என்னங்க? பண்ணிக்கிறேன். லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் வீட்ல எல்லாரும் பக்கத்துல இருக்காங்களா? அதனால கோட் வேர்ட் மாதிரி பேசுறீங்களா? ஷட் ஷட்டா? நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்களா? சரி, அவங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, அவங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம். சரி, விட்டுலாம். எவ்வளவு நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு தயக்கம்? ஓகே, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கும். வீட்ல இருக்க எல்லாருக்கும் அந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணிருங்க. இப்போ உங்களுக்காக வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இடைவேளையை தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சிரிப்பு மலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் வந்து ரொம்பவே அறிவாளியாவும் புத்திசாலியாவும் இருப்பாருங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், அங்கிள் உங்களோட அறிவாளித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்திருக்கலாம்லன்னு. அதுக்கு அந்த அங்கிள் சொன்னாரு, என்னோட அறிவாளித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு என் ஒய்ஃப் பக்கத்திலேயே இருந்தாமான்னாரு. ஓகே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்ப நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அந்த காமெடி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. தொடர்ந்து காமெடி எல்லாம் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேங்க. மறுபடியும் உங்களை 1 hour கழிச்சு 5 மணிக்கு குழந்தைகள் நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கார்த்திகா. அதுவரை நீங்க என்ன பண்றீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்பொலி பார்த்துக்கிட்டே இருங்க.